18வது ஐபிஎல் போட்டிகளில் 39வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி அபாரமாக விளையாடி 39 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பந்தாடியது என்றால் தவறில்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக குஜராத் டைட்டன்ஸ் அணி விளையாடியது. குஜராத் டைட்டன்ஸ் அணி என்பதை விட குஜராத் தமிழன்ஸ் அணி என்று சொன்னால் மிகையல்ல என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் என 4 தமிழர்கள் அந்த அணியின் வெற்றிக்கு பக்கபலமாக அடித்தளமாக இருந்து வெற்றி தேடி தந்தனர் என்றால் மிகையல்ல. அந்த அளவுக்கு சிறப்பாக விளையாடினர். ஆனால் இந்த ஆட்டம் தொடங்கியதிலிருந்தே கொல்கத்தா அணி வெற்றி பெறும் என்ற எண்ணத்திலே விளையாடவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது. என்றால் டாஸை ஜெயித்து அவர்கள் பேட்டிங் செய்யாமல் குஜராத்தை பேட்டிங் செய்ய அனுமதித்தார்கள். குஜராத் அணி மிக அற்புதமாக விளையாடியது. குறிப்பாக சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற சாய் சுதர்ஷன் சிறப்பாக விளையாடி 36 பந்துகளில் 52 ரன்களை எடுத்து, அதாவது தன்னுடைய 6வது அரை சதத்தை எடுத்திருக்கிறார். அதில் ஒரு சிக்ஸர், 6 பவுண்டரிகளுடன் 52 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்தார். கேப்டன் சுப்மன் கில் சிறப்பாக விளையாடி 55 பந்துகளில் 90 ரன்களை எடுத்து, அதாவது 10 பவுண்டரிகள் 3 சிக்ஸர்களுடன் 90 ரன்களை எடுத்தார். இது அவரது 3வது அரை சதமாகும். ஆனால் ஜாஸ் பட்லர் அற்புதமாக விளையாடி 23 பந்துகளில் 41 ரன்கள் 8 பவுண்டரிகளை அடித்தார். நாட் அவுட் ஆக இருந்தார். ஷாருக் கான் 5 பந்துகளில் 11 ரன்கள், அதில் ஒரு அபார சிக்ஸர். எனவே 3 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர்கள் முடிவில் 198 ரன்களை எடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி. 199 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி விளையாட வந்தது. அதே போன்று பந்து வீச்சினை பொறுத்தமட்டிலே மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் ஆகிய 3 சுழல் பந்து சிங்கங்கள் இருந்தார்கள் கொல்கத்தாவுக்கு. ஆனால் 3 பேரின் பந்துகளையும் விரட்டி அடித்து விட்டனர் குஜராத் டைட்டன்ஸ் என்றுதான் கூற வேண்டும். ஈடன்ஸ் கார்டன் மைதானத்திலே 2வது சேசிங் செய்வது என்பது மிக மிக கடினம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு விளையாடியது கொல்கத்தா அணி. ஆனால் கொல்கத்தா அணி ஆரம்பம் முதலே தொடர்ந்து சொதப்பல் என்றுதான் கூற வேண்டும். ஆப்கானிஸ்தான் வீரரான குர்பாஸுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்பட்டது. டிகாக் விளையாடவில்லை. குர்பாஸ் 1 ரன்னுக்கு அவுட் ஆனார். பின்பு வந்த சுனில் நரேன் 17 ரன்களுக்கு அவுட் ஆனார். ஒரே ஒரு சிக்ஸர் மட்டும் அடித்தார். வெங்கடேஷ் ஐயர் 19 பந்துகளை சந்தித்து வெறும் 14 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ரஹானே மட்டும் ஓரளவு நிலைத்து விளையாடி 36 பந்துகளில் 50 ரன்களை எடுத்தார். ஒரு சிக்ஸர், 5 பவுண்டரிகள் உதவியுடன். அதன் பின் இந்த 6 வரிசை தொடங்கியது. ரமன்தீப் 17 ரன்கள், ரசல் 21 ரன்கள், ரிங்கு சிங் 17 ரன்கள், ரகுவன்ஷி மிக சிறப்பாக இந்த முறை இந்த சீசனிலே கொல்கத்தா அணிக்கு சிறப்பாக விளையாடி வரும் ரகுவன்ஷியை ஏன் கடைசியில் 9வது வீரராக இறக்கினார்கள் என்று தெரியவில்லை. அவர் தொடக்க வீரராகவோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வர வேண்டிய அவரை 9வது வீரராக இறக்கினார்கள். அவர் கடைசியில் 12 பந்துகளில் 27 ரன்களை குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தால் அதில் ஒரு அற்புதமான சிக்ஸரும் இருந்தது. ரகுவன்ஷியை ஏன் இவ்வளவு தாமதமாக இறக்கினார்கள் என்பதற்கு நிச்சயமாக கொல்கத்தா அணி பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று பந்து வீச்சை பொறுத்தமட்டிலே ரஷீத் கான் அபாரமாக பந்து வீசினார். சாய் கிஷோர், வாஷிங்டன் சுந்தர், சிராஜ் என அனைவருமே அவரவர் மிக சிறப்பாக அவரவர் வேலையை செய்தார்கள். ரஷீத் கான் அற்புதமாக பந்து வீசி ரசலை அவுட் ஆக்கினார் என்றுதான் கூற வேண்டும். எனவே ஒட்டுமொத்தமாக கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பக்கா ஆட்டம் என்பார்களே, அது போன்ற ஒரு பக்கா ஆட்டத்தை குஜராத் டைட்டன்ஸ் அணி விளையாடி இன்றைய போட்டியிலேயே 39 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை அவர்களது சொந்த மைதானத்திலே மண்ணை கவ வைத்தனர் என்றுதான் கூற வேண்டும். மிக சிறப்பாக குஜராத் அணிக்கு, டைட்டன்ஸ் அணிக்கு குஜராத் தமிழர்கள் 4 பேர், வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஷாருக் கான் ஆகியோர் அபாரமாக தங்களது சேவையை செய்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். தற்போது 8 போட்டிகளில் 6 வெற்றி 2 தோல்வி ஆகியவற்றுடன் 12 புள்ளிகளை பெற்று குஜராத் டைட்டன்ஸ் அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது. 8 போட்டிகளில் 3 வெற்றி 5 தோல்விகளை சந்தித்து 7வது இடத்தில் 6 புள்ளிகளுடன் 7வது இடத்தில் இருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. நாளைய போட்டியிலே டெல்லியும் லக்னோவும் மோத இருக்கிறார்கள். ராகுலும் பந்தும் மீண்டும் களமிறங்குகிறார்கள். எனவே யார் ஜெயிக்க போகிறார்கள் நாளைய போட்டியில் என்பது தற்போதே ஆவலை தூண்டியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இன்றைய போட்டியை பொறுத்தவரையிலே குஜராத் டைட்டன்ஸ் அணி ஆரம்பம் முதலும் முடிவு வரை மிக மிக சிறப்பாக விளையாடி ஒரு பக்கா பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சிறப்பாக விளையாடி
தாங்கள் ஒரு சாம்பியன் அணி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் நேயர்களை.